பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஒரு பாடல் பாடி இந்த வாக்குத்தத்த ஆராதனை தேவ சமூகத்திலே நாம் ஏறெடுக்கலாம். துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இம்மைப்படுத்துவோம் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறியிடமாட்டோம், குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆகா, குறியிடமாட்டோம், குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தீநிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறுவாழ்வு மலையும் சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இதழை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும். கண்கள் சூழ்ந்திடும் வேளை, ரட்சகன் மீட்பருள்வாரே. நகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவில காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவில காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மே மாத வாக்குத்தத்தமாக நெகேமியா புஸ்தகம் அதிகாரம் 2 20வது வசனம். அதில் ஒரு பகுதி, பரலோக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோக தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாக இருந்த நெகேமியாவுக்கு எருசலேமுடைய மதில்கள் இடிக்கப்பட்டு போயிற்று என்று, அது பாழாய் கிடைக்கிறது என்று சொல்லி அங்கே நெகேமியாவுக்கு காரியங்கள் கிடைத்த பொழுது நெகேமியா ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணின காரியத்தை குறித்து நெகேமியா புஸ்தகம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உடனே நெகேமியா தேவனை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுத்ததான காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அந்த விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்த தேவன் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படி
அந்த இடிந்து போன மதில்களை மீண்டுமாக கட்டி எழுப்பப்படும்படி ஆண்டவராகிய தேவன் இந்த நெகேமியாவை உபயோகித்தார். ராஜாவினுடைய தயை கிடைத்தது. ராஜாவினுடைய இரக்கத்தின்படி நெகேமியா எருசலேமுடைய மதில்களை பார்க்கும்படியாக எருசலேமுடைய ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அங்கே ராஜாவினுடைய அனுமதியோடு கூட அங்கே வருகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படி எருசலேமின் மதில்களெல்லாம் பார்வையிட்டு வந்த இந்த நெகேமியாவுக்கு எதிரான பல காரியங்கள் சம்பவித்து கொண்டிருந்தது. இதோ அங்கே சொல்லப்பட்டதான ஒரு காரியம், சன்பல்லாத்து, அம்மோனியனான தொபியா என்ற என்பவர்களெல்லாம் கூடி இந்த நெகேமியாவுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த நேரத்தில் நெகேமியா விசுவாச மறுமொழியை கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பரலோக தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அப்படி ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் என்று சொல்லி ஒரு விசுவாச வார்த்தையை அங்கு நெகேமியா சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த விசுவாச வார்த்தையே நெகேமியாவுக்கு வாக்குத்தத்தமாகவும் அருளப்படுகிறது. அது நிறைவேறவும் செய்கிறது என்று நெகேமியா புஸ்தகத்திலே நாம் காண்கிறோம். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டாலும், எல்லாவற்றையும் மீறி ஆண்டவராகிய தேவன் தமது தாசருடைய விண்ணப்பத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இந்த அருமையான நாளிலும் நமது விண்ணப்பங்கள், நமது எதிர்பார்ப்புகள், தேவ சமூகத்திலிருந்து நாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறதான காரியங்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டோட சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டோட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்த காரியம் தடைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அதே சமயத்தில் 1 யோவான் 5ஆம் அதிகார 14வது 15வது வசனங்களை வாசிப்போமானால் அங்கே நாம் தேவனுடைய சித்தப்படி தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அப்பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் கர்த்தர்தாமே அவர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய சித்தப்படி கேட்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இதோ சிலுவையில் அறையப்படுதல் தேவனுடைய சித்தம் என்று அறிந்த கிறிஸ்துவானவர் அப்படியாய் அங்கு கெத்செமனே தோட்டத்திலே அவர் விண்ணப்பம் செய்கிறார். ஒருவேளை பாத்திரம் விட்டு அகன்று போகுமானால் என்று சொல்லி முதலால் ஜெபித்தார். பின்பதாக ஆண்டோட சித்தம் இன்னது என்று சொல்லி அறிந்தவராய் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் ஆண்டோட சித்தப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டோட சித்தம் ராஜ்யத்துக்கு ஏதுவான காரியங்கள். மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட அவர் தாமே கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ராஜ்யத்தின் காரியங்கள் அதான் தேவனுடைய சித்தம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டியவர்களை பரலோக தேவனை நோக்கி நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று முதலாவது ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கற்றுத்தந்தார். ஜென்ம சித்தம்படியெல்லாம் பரலோகத்தில் பூமியில் எப்படி சித்தம் முடியுதோ, பரலோகத்தில் உள்ள எப்படி சித்தம் முடியுதோ அதே பூமியிலே சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுத்தந்தார். ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும், அப்பொழுது நம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாம் எந்த காரியத்தை குறித்தும் பயந்து கொண்டு நாம் ஆண்டோட சமூகத்தில் விண்ணப்பங்களை எடுக்கக்கூடாது. யோபு தான் பயந்த காரியம் தனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று நாம் அறிந்து கொண்டால் தைரியமாக அதற்காக நின்று நாம் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நெகேமியாவிலிருந்து காரியங்களை கைக்கூடி வர பண்ணின தேவன் நம்மோடு இருந்தும் கைக்கூடி வர பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கலாம்.
தேசத்திலே நமக்கு விரோதமான காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் யோபேல் 2:26 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேசம் பயப்படக்கூடாது. ஆண்டோட சமூகத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு ஆண்டோட சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டோட சமூகத்தில் ஏறெடுக்கும்படி வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்பொழுது ஒரு தேவ சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எந்த பயமும் இல்லை. கர்த்தர் நமக்காக யாவை செய்து முடிக்கிறவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டுமானால் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அன்றைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி. அப்பாவிட்ட வர்றோம், அப்பா நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், தேவையில் அடைந்தவர், நம்மை நடத்தி செல்ல போதுமானவர். அதற்கு எந்த சங்கீதக்காரர் எழுதுகிறார் 37வது சங்கீதம் 4வது வசனத்திலே, கர்த்தர் மேல் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தர் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரிடத்திலே நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் தமது பரிசுத்த பருவத்தில் தன் பிள்ளைகளை கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறவர். ஆண்டவர் எப்பொழுதும் தன் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று, சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவ ஆலயத்தில் வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்த அன்னாள் என்ற ஸ்திரீயை குறித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பிள்ளை இல்லாதிருந்த அவள் மிக மடிவடைந்து அன்று இருதயத்தையெல்லாம் ஊற்றிவிட்டாள். இருதயத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஊற்றிவிட்டாள். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். ஆம், அதற்கு பின்பது அவர் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டார் என்று அறிந்தவுடன் அவள் அதுக்கு துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் சமூகத்திலே மன மகிழ்ச்சி என்பது அவசியம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை மன மகிழ்ச்சியோடு நடத்த போதுமானவர். சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை நமக்கு இருந்தால், தேவன் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால், விசுவாசம் இருந்தால், நிச்சயமாய் நம்ம இந்த இதயத்தில் பயங்கள் நீங்கி போகும், சந்தேகங்கள் நீங்கி போகும். எதிர்பார்ப்பு எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கும்போது அவர் மகிழ்ச்சியை தருகிறார். இது மனமகிழ்ச்சி நாள் என்றே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள். அந்த நாளை நாம் பரிசுத்தமாய் அனுசரிக்கும் போது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனுடைய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லி ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மனமகிழ்ச்சியோடு கர்த்தர் சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் மிக பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். எலியாவை காகத்தின் மூலமாக போஷித்தவர் நம்மை யாக்கோபின் சுதந்திரத்தின் விதத்தினால் நம்மை போஷிப்பார். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பஞ்ச காலத்திலும் இதோ யாக்கோபினுடைய குமாரனாகி யோசேப்பின் மூலமாக பார்வோன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அங்கே ராஜ்யத்திலே மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருந்த அந்த யோசேப்பின் மூலமாக யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே விதமாக நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனத்திலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நமது வழிகள் என்ன, நாம் கடந்து செல்ல போகிற வழிகள் என்ன என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வழி என்னது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், அப்பொழுது ஆண்டவரை தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். சுயபக்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் செய்தார். இதோ தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட சித்தம் என்னதென்று சொல்லி ஆபிரகாம் அறிந்தார். அதன்படி கானானியிடம் பெண் கொள்ளாமல் இதோ லாபான் பெத்துவேல் அவர்கள் இருக்கிறதான் இந்த தேசத்திற்கு தன் வேலைக்காரனை அனுப்பினார். கர்த்தருடைய காரியம் வாய்த்தது. அங்கே ஒரு சிறந்த ஒரு திருமணம் உண்டாகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இந்த மாதத்திலும் கர்த்தர் சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம். அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமேன், ஆமேன்.